தாயாரை எழுந்தருளச் செய்து அந்த அன்னையை அங்கே எழுந்தருளச் செய்து கொண்டு வருகின்ற அந்த திருக்கோலத்தை பார்க்கிறோம் அல்லவா? எனவேதான் அன்னை தாய் நாகதாயாக கருணை தாயாக எழுந்து வருகின்ற திருவருட்பேரை நினைத்து பார்க்கிறோம். உத்தமியே, உலகம்மையே, நாகலோகத்தினுடைய தலைவியே, இன்றைக்கு மண்ணுலகத்திலே வசந்த காலமாக ருது காலமாக அடியவர்களுக்கெல்லாம் வாழ்வு தரவல்ல வகையிலே எழுந்து வருகின்ற தாயே வருக, அம்மையே வருக, எங்களை காக்கவல்ல நாயகியே வருக, வைத்திய நாயகியாக கருணை நாயகியாக எங்களிடத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களையெல்லாம் துடைக்க வல்லவளாக காட்சி தருகின்ற நாகபூஷணி தாய் இப்பொழுது எழுந்து வருகை தருகிறாள். நல்ல நாகம் குடைபிடிக்க, அங்கே செந்நாகம் தாலாட்ட, அங்கே கருநாகம் அங்கே படமெடுத்து நிற்க அன்னை அவள் எழுந்து வருகிறாள் என்றால் அது என்றைக்குமே இல்லாத பெருங்கருணையாக இருக்கிறதல்லவா? உண்மையிலே அன்பர்களுடைய மெய்சிலிர்ப்போடு வழிபடுகிறார்கள். கற்பூர தீபங்களை ஏற்றி வழிபட்டு விட வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இருக்கிறார்கள். இத்தகைய தாயினுடைய கருணை பேரை நினைத்து பார்க்க முடியும். அந்த நினைத்து பார்க்க முடியும் என்ற வகையிலே தான் பெரும்பேறு படைத்த இந்த உத்தமியினுடைய பெருமையை நாங்கள் சொல்லினால் கூறிவிட முடியாது. கருணை நிறைந்திருக்கின்ற தாயாருடைய பேரை நினைத்து பார்க்க முடியாது. அந்த நினைவிலே எண்ணி பார்க்க முடியாத அந்த பேருக்குரிய தாயார் மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து அடியார் தோள்களிலே இவர்ந்து வருகிறார். அப்படி வருகின்ற அந்த தாயினுடைய அருட்பெருங்கருணை தேரேறி வருகின்ற உத்தமியினிடத்திலே பார்த்து அத்தகைய பேருக்குரிய வகையிலேதான் பெருமாட்டி இப்பொழுது ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே நடந்து திருநடனம் ஆடி வருகை தந்து இப்போது பிரதான ராஜகோபுர வாயிலை நோக்கி எழுந்தருள இருக்கிறார். அந்த ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான 5 முகங்களிலே ஈசானமும் ஒன்றாக அமைகிறது. அந்த ஈசானத்திலே தாயவள் எழுந்தருளி அந்த ஈசானத்தின் ஊடாக அன்னையவர் தேவ கணங்களாக அங்கே கெந்துருவர்கள் வான்விட்டு மண்ணுலகம் வாராயோ என்று கேட்கும் வகையிலே அந்த தேவகணங்கள் எல்லாம் எழுந்தருளி இந்த நாகதேவியாக நாகபூஷணியாக நாககன்னியாக வாசுகுலத்தினுடைய அந்த பெருமை காத்த உத்தமித்தாய் இப்போது ஆலயத்தினுடைய பிரதான கோபுர வாயிலை அண்மித்து வருகிறார். அங்கே எழுந்தருளி விட்டார். நாகதேவர்கள் எல்லாம் பூமாலையோடும் வாசனை திரவியங்களாகிய சந்தனம் அகில் போன்றனவற்றினாலும் தாயாரை பூசிக்க வந்துவிட்டார்கள். அந்த பூசனையினாலே வாசனையினாலே தாயை மகிழ்வித்து தாயாரை குளிர்வித்து அவருடைய அகங்காரத்தை ஒடுக்குவிக்க அந்த தேவகணங்கள் வழிபாடு ஏற்றுகின்ற நேரத்திலே எம்பெருமாட்டி அந்த அருட்கோலத்திலே சாநித்தியமான அன்பர்கள் உள்ளத்திலே அங்கே தாயார் எழுந்தருளி கருணை வழங்க வல்ல நாயகிக்கு இப்பொழுது ராஜ புஷ்பத்தினாலே ராஜ கௌரவம் கொடுத்து வரவேற்பு நடைபெறுகின்றது. அற்புதமாக பெருமாட்டியினுடைய அந்த கருணைக்குரிய வகையிலேதான் இந்த தாயாருடைய அந்த காட்சியை பார்க்கின்ற போது தாய் இப்பொழுது தேவகணநாதர்களுடைய துந்துர்விகளினுடைய அருட்காட்சிகளை காணுகின்றோம். உண்மையிலே வான்விட்டு மண்ணுலகம் எழுந்தருளிய யாரார் வந்தார் அமரர் குலாத்துடை அணிவீதி தேரார் வீதியில் திகழ் பண்ணை என்று சேந்தனார் அன்றைக்கு சிதம்பரத்தினுடைய வீதியிலே இருந்த உணர்வுகளை பாடினார் அல்லவா? தேரோடும் வீதியிலே தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்களோடு கூடிய தேவகணங்கள் நிற்கிறது. இது அந்த இடத்திலே நின்ற எத்தனையோ 1000 கோடி மக்களுக்கு தென்படவில்லை, சேந்தனாருக்கு தென்பட்டது. அந்த அமரர் குழாம்கள் ஒன்று கூடி நின்ற அந்த திருக்காட்சி போல இன்றைக்கு ஏழாலியம்பதி நாகபூஷணி தாயாருடைய சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கின்ற தேவகணநாதர்கள் கெந்துருவர்கள் பூமாரி சொரிந்து அங்கே வாசனை துகள்களினாலே அவரை அங்கே குளிர்வித்து மகிழ்வித்து
அங்கே வேண்டுதல் செய்கின்ற வகையிலே இப்பொழுது வேளமுகத்து விநாயகனை அங்கே கெந்துருவர்கள் தரிசனம் செய்கின்ற காட்சி. அரோகரா என்று போற்றுதற்குரிய வகையிலே வேளமுகத்து விநாயகருக்கு கெந்துருவர்கள் மலர் மாலை அணிய, அடியவர்கள் சிறங்குவிவார் உண்மகளும் கோண்கழல்கள் வெல்க என்ற சிரசுகளிலே கரங்களை கூப்பி அங்கே வணங்குகின்ற அந்த அற்புத காட்சியை காணுகிறோம் அல்லவா? எனவேதான் அத்தகைய அந்த அருட்கருணை நிறைந்திருக்கின்ற புண்ணிய பதிதனிலே இப்போது நாகதேவியாக, நாகம்மாளாக, நளின பஞ்சமியாக, இந்த உலகத்தினுடைய பஞ்சபூத நாயகியாக போற்றவல்லவள் நல்கருணை புரிய வசந்த நாகபூஷணியாக அம்பாள் கருணையோடு மானிட சுரூபத்தில் எழுந்தருள அரோகரா என்று போற்றி துதிக்க தேவகணங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து வழிபாடு செய்ய ராஜ புஷ்பத்தினாலே அம்மா அவர்கள் பூசிக்கின்றார். அங்கே தாயவளை வரவேற்கின்றார். உபவாசித்து வழிபடுகின்ற அந்த அருட்கருணையை இப்போது நாங்கள் ஆலயத்தினுடைய பிரதான கோபுர வாதிலை பார்க்க ஆராத்தி தீபம் காண்பித்து அன்னையே வருக, அகிலாண்ட தேவியே வருக, நாகபூஷணி தாயே வருக, இந்த உலகத்தினுடைய அடியார் துன்பங்களை நீ துடைத்துவிட வர வேண்டும் என்று வேண்டி துதி செய்கின்ற வகையிலேதான் எம்பெருமாட்டி எழுந்து வருகின்ற அருட்கருணையை பார்க்கிறோம். உண்மையிலே தேர் ஓட்டம் என்று சொல்லுகின்ற இந்த தேரோட்டத்தினாலே நாம் எல்லோரும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும். தேர் என்பது சாதாரணமான விடயமல்ல. அந்த தேருடைய அருட்கருணை சாதாரணமான விடயமல்ல. தேர் என்பதும் எங்கள் உடல் என்பதும் ஒன்றுதான் என்பதை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று போற்றுவார்கள். பிண்டம் என்று சொல்லுவது உடம்பு என்பது கருத்து. அதனாலே தான் நாங்கள் எங்களுடைய இறந்தவர்களுக்கு பிண்டமிட்டு அங்கே தர்ப்பணம் செய்கின்ற நிகழ்வு செய்கிறோம் என்றால் பிண்டம் என்பது உடம்பை காட்டி நிற்கிறது. அந்த உடம்பிலே நாங்கள் காணுகின்ற போது எல்லையில்லாத பேரை நாங்கள் பெற்று விடுகிறோம். இப்போது அன்னை அவர்கள் உண்மையிலே அம்பாளுக்குரிய அங்கே அழகிய சந்தன குழம்புகளினாலும் குங்குமத்தினாலும் அவளை பூசித்து வழிபடுகின்ற அந்த பேருக்குரிய வகையிலே தாயாரிடத்திலே கருணை வேண்டி, அருள் வேண்டி, அந்த அருட்பிரகாரத்தோடு கூடியிருக்கின்ற கருணை வேண்டி திருவருளை பார்க்கிறோம். அரோகரா அந்த சிம்ம பீடத்திலே சிங்கார வல்லியாக, சீர்கொண்ட நாயகியாக, உலகம்மையாக எழுந்தருள வல்லவள் அந்த தாயாரை காணுகிறோம் அல்லவா? அத்தகைய தாயாருடைய தேரோட்டத்தை நீங்கள் கண்டுவிட நாலாதிக்கிலும் இருந்து ஓடோடி வர வேண்டும். பஞ்சாராத்தி தீபத்தினுடைய ஒளிகள் ஐம்பொறியினுடைய அகந்தைகளை போக்கி, ஐம்பொறிகளிலே ஏற்படுகின்ற தீய சக்திகளை போக்கி தூய ஒளியோடு அங்கே நல்ல விளக்காக அமைய வேண்டும் அல்லவா? இந்த 5 குதிரைகளும் துட்ட குதிரைகளாக இருக்கக்கூடாது. நல்ல வெண்குதிரைகளாகி தேவர்கள் தரிசனத்திற்குரிய குதிரைகளாக வேண்டும். அத்தகைய நிலையிலேதான் பஞ்சாராத்தி தீபம் ஐம்புல நொடுக்கத்தோடு அம்பாளிடத்திலே ஒடுங்கி நிற்க வேண்டும் இந்த ஆன்மாக்கள். அத்தகைய நிலையிலே எம்பெருமாட்டி வேள முகத்தவனை முன்னிலையாக கொண்டு எழுந்தருளுகின்றார். தேரேறி வருவதற்கு ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது. தேரா கோபுரமா அசைகிறது என்று பார்க்க இருக்கிறார்கள் அல்லவா? அன்றொரு காலம் மந்தாரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்ற பாம்பை கயிறாக பூட்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடல் கடைந்தார்கள் அல்லவா? அந்த பாற்கடல் கடைந்த போது அந்த இடத்திலே எம்பெருமான் கருணையினாலே மீளவும் அமிர்தம் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல வசந்த நாகபூஷணி தாயினுடைய ரதம்போ அங்கே மந்தார மலை போன்ற ரதம் அசைய இருக்கிறது. நீங்கள் அசைக்க இருக்கின்ற தேவர்கள் எதற்காக? திருவருளை பெறுவதற்காக, திரு அமுதத்தை பெற்றுவிட வேண்டும் அல்லவா? எனவே அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் அந்த தேர் அசைகின்ற போது உங்களை மறந்து எம்பெருமாட்டியை உள்ளத்திலே இருத்தி வேண்டி நிற்கின்ற திருவருள்தான் நிச்சயமாக இந்த உலகத்திலே உங்களை வாழ்விக்கும் அல்லவா? அது மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்கள் அங்கே எம்பெருமாட்டியினுடைய தேர் அசைகிற போது அந்த தேரினுடைய மூவுலக தத்துவார்த்தம் காணப்படுகிறது, நாட்பாதங்கள் சொல்லப்படுகிறது. எனவே அதன்படி இந்த வையகம் வாழ வேண்டும். நாகபூஷணி தாயவள் அங்கே தேரினுடைய அந்த இருப்பிடத்தை நோக்கி எழுந்தருளுகிறார். தேரிலே எழுந்தருளி விட்டால் அடியார் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தாயவள் எழுந்தருளி விடுவாள். உடலாகி அந்த தேரிலே
அம்பாள் எழுந்தருளினால் அன்பர்களே உங்களுடைய உள்ளத்திலே தாய் எழுந்தருள வேண்டும். தாய் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தாயினுடைய கருணை உங்கள் உள்ளத்திலே பொழிர வேண்டும். அதனால்தான் திருமூலர் சொன்னார், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம் பாலியம் வள்ளல் பிரானாட்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாட்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனிங்கும் காளாமணி விளக்கு என்று போற்றினார்கள். அந்த போற்றுதற்கு ஏற்ற வகையிலேதான் அம்பாள் இப்பொழுது அடியார்களுடைய தோள்களிலே நடனம் ஆடி ஆடி அந்த தேர் முட்டியிலே காணப்படுகின்ற அன்பர்கள் எல்லோரும் அம்பாளை தேரிலே எழுந்தருளச் செய்து தாயாருடைய அருட்கருணையை பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் கண் விழித்த வண்ணமாக கண்காள் கண்மீன்களோ செவிகாள் கண்மீன்களோ என்று போற்றுதற்குரிய வகையிலே கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு கழிப்பன ஆகாது என்ற மணிவாசகருடைய மணிவார்த்தைக்கமைய அந்த தாயினுடைய திருக்கோலத்தை நோக்கி இருக்கிறார்கள், வேண்டி நிற்கிறார்கள். அத்தகைய அந்த அருட்கோலத்தை எல்லாம் வேண்டுதலோடு பணிவதோடு தாயினுடைய கருணையை இன்றைக்கு நீங்கள் கடைந்தெடுத்து திருவருள் அமுதத்தை பெற்றிட வேண்டும் அல்லவா? அப்படி பெறுகின்ற போதுதான் நீங்கள் இந்த மண்ணுலகத்திலே புண்ணியம் செய்தவர்கள், புனிதமானவர்கள், மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழுகின்ற பேருக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுகின்ற அருட்கருணைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? அத்தகைய தாயாகிய ஏழாலயம் பதி கள ஓடை என்று சொல்லுவது, கலை என்பது துர்க்குணங்களையும் தீய சக்திகளையும் களைபவளாக இருப்பவள். அதனாலேதான் இந்த மண்ணிலே எல்லாருடைய தீமைகளையும் களைந்து அகந்தைகளை போக்கி மமதைகளை போக்கி நோயின் நொடிகள் இல்லாத வாழ்வுதனை தந்தருள வல்ல நாயகியாக விளங்குபவள் இந்த தாயாக இருக்கின்ற நாகபூஷணி தாய் அல்லவா? அதனாலேதான் தாயே எம் குலம் காக்கவல்ல நாயகியே என்று போற்றி துதிக்கின்ற வகையிலே இந்த அன்னையினுடைய உட்பிரகாரத்திலே நாலா பக்கங்களிலும் அன்னை சொரூபமே காட்சியாக இருக்கிறது, தாயினுடைய கருணையே காட்சியாக இருக்கிறது, உத்தமையினுடைய திருவடியே நிழலாக இருக்கிறது. அந்த தாயாரனை சூழ ஆல விருட்சமும் வேப்ப மரங்களும் அங்கே காட்சி தருகிறதல்லவா? அந்த கருணை நிறைந்த அந்த விருட்சங்களிலே தாயினுடைய அருட்கருணை தெரிகிறதல்லவா? வேண்டும் வரமத்தனையும் இயற்கை எழிலோடு தரவல்லவள் நாகபூஷணி தாயவள். அதனாலேதான் தாயே என்று போற்றி நாலா திக்கிலும் இருந்து நாலா தேசங்களிலும் இருந்து அன்னையை தேரிலே பார்த்துவிட வேண்டும், ஆண்டுக்கொரு முறை கண்டிடுவென்ற காட்சி அல்லவா? இன்றைய நாளை தவறவிட்டால் எப்போது அன்னையினுடைய தேர்வடம் பிடிப்போம் என்றால் பின்னர் 2018 தான் தேரின் படம் பிடிக்கலாம். அதனாலேதான் ஓடி வாருங்கள், அன்னையின் தேரினை பற்றிவிட வாருங்கள், அன்னையின் திருவருளை கடைந்திட வேண்டும், ஓடோடி வாருங்கள் என்று தேர் காண வாரீர். ஏழாலயம் பதிதனிலே களபாவோடை நாகபூஷணி தாயினுடைய தேர் காண வாரீர் என்று போற்றும் வகையிலே அன்னை அவள் தேரிலே இப்பொழுது எழுந்தருளுவதற்காக தொண்டர்களாய் பக்தர்களாய் பணி செய்யும் அடியார் திருத்தோளிலே எழுந்து வருகின்ற உத்தமியினுடைய கருணையை காணுகிறோம் அல்லவா? தாயினுடைய அந்த திருவருட் காணுகின்ற அந்த காட்சியை ஒரு கணம் நினைத்து பார்க்கிற போது என்றும் இல்லாத இன்பத்தை இந்த மண்ணுலகத்திலே தந்தருளுகின்றாள், தருகின்றாள். இன்றைக்கும் இந்த வசந்த மண்டபத்திலே எத்தனையோ புற்றுநோய் என்று போற்றுகின்ற அந்த கொடிய நோய் நாங்கள் முற்புறப்பிலே செய்த பாவத்தினாலே அன்றொரு காலம் பசுவதை செய்தால் இந்த காலத்திலே குருதிகக்கி சாவார்கள் என்பது சுக்கிரநீதி வழக்கம். அந்த நிலையிலேதான் இன்றைக்கு பிளட் கேன்சர் என்று சொல்லுகிறோம். எனவே பாவத்தை செய்யாதீர்கள், பழியை தேடாதீர்கள், கொலை என்னும் மாபாதகம் எங்களுக்கு அழிவை தரும் என்பதை அன்றைக்கு பஞ்சமா பாதகத்தினுடைய உள்ளார்த்தத்தை தாய்மான சுவாமி அற்புதமாய் சொன்னார். கொலைகளவு கல்காமம் கோபம் விட்டால் அன்றி மலையிலக்கு நின்னடியார் பராபரமே என்று சொன்னார். ஆனால் சொன்னவர்கள் கேட்டவர்கள் படித்தவர்கள் இன்றைக்கும் நாங்கள் தவறு செய்யத்தான் முன்னிக்கிறோமே தவிர ஆனால் நல்லதை நினைப்பதற்கு அறிவு வளர்ந்தும் ஆற்றல் வளரவில்லை, அன்பு வளர்ந்தும் அன்புக்குரிய பணி செய்ய தெரியவில்லை. இத்தகைய சூழலிலேதான் இன்றைக்கு தேரோட்டம் உணர்த்தி நிற்கிற தத்துவார்த்தம் தீமையை அழித்து ஆன்மாக்கு திருவருள் புரிகின்ற நிலையிலேதான் முப்புறமாவது மும்மல காரியம் என்று அன்றைக்கு திருமூல நாயனார் போற்றி இருக்கிறார் அல்லவா? அந்த முப்புறமாவது மும்மல காரியம் என்ற ஆணவம் கண்மம் மாய் என்ற 3 மலங்களையும் போக்கி இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் வாழ்விக்கவல்ல வகையிலே அந்த திருவருட்பேரை பெற்றுத்தருகின்ற தேரோட்டத்தை காண வந்திருக்கிறோம் என்றால் அது என்றும் இல்லாத இன்பத்தை இந்த உலகத்துக்கு தருவதாக இருக்கிறது. இப்பொழுது தேருக்கு அம்பாள் எழுந்தருளி விட்டார்.
தேரனுடைய வடம் பிடிப்பதற்கு அடியவர்கள் கூடிவிட்டார்கள். தேங்காயோ மலை போல குவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தத்துவார்த்தம் எங்களை பீடித்திருக்கிற ஆணவம் என்ற சிரட்டை தடிப்பாக இருக்கிறது. அந்த சிரட்டையாகி ஆணவம் விலகி அங்கே உள்ளே இருக்கிற இளநீர் தூய திருவருள், அந்த திருவருளை பெற்றுவிட வேண்டும் என்று அன்பர்கள் எல்லாம் சிதறு தேங்காய் அடித்து எங்களை பீடித்திருக்கிற ஆணவன் சிதறடிக்க வேண்டும் அம்மா என்று வேண்டி நிற்க, தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கிற வவுனியா ஜோகன் அவர்கள் தொடர்ந்து வர்ணனைகளை நிகழ்த்துகின்றார். அம்பாளுடைய கிருபைக்குரியவர். அந்த வகையிலே அம்பையனுடைய திருவருள் நிறைய, அவரை அன்போடு அழைக்கிறோம். உலகமெல்லாம் லட்சத்தை கற்கக்கூடிய அந்த அன்னையாக இருந்த இந்த ஆலயத்திலே ஏழாலை தட்டிலே களவாபோடையிலே நாகபூசன் எம்மனாக எழுந்தருளை வேண்டியவருக்கு வேண்டும் பெறங்களை ஈர்த்தல கூடிய இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே அற்புதமான ரதோற்சவ திருவிழா நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நல்லதொரு தருணத்தில் அற்புதமாக அடியவர்கள் அரோகரா அரோகரா என்ற நாமத்தோடு ஒழிக்க எப்பெருமாட்டி என்று தேதேறி வரும் காட்சி அற்புதமாக காட்சியாக காணப்படுகின்றது. திருமணத்திலே திருமூலர் சொன்னது போல உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் கண்டப்பிராணாக்கு வாய்கோபவாசல் திருமணத்திற்கார்கள் சீவன் சிவலிங்கம் கண்டப்பிரணிக்கும் காணா நிகழ்ச்சி என்ற வாசத்திலே அற்புதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கும் எல்லையும் இந்த ஏழாலயங்களிலே அற்புதமான இந்த ஆலயத்தில் வருடத்தில் நடக்கும் இந்த தைப்பூச நிகழ்விலே தேரோடு மர்மையான நிகழ்வு இந்த தைப்பூசம் என்று சொன்னால் உண்மையிலே தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம் 1வது நாள் அந்த அற்புதமான நல்ல நாளிலே அருமையான இந்த ரதோற்சவ நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அடியவர்கள் அத்தனையும்